So, evening எல்லாருக்கும் after a long time video session start ஆகுது பட் இனிமேல் ரெகுலரா இருக்கும்னு அஷ்யூர் பண்றேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் நம்ம செஷன்ல போகலாம். ஸோ இன்னி பேப்பரோட நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்க இருக்கக்கூடிய போல்ஸ் பத்தி தான். ஸோ இப்போ ரீசெண்டா நம்மளோட லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்தது. நெக்ஸ்ட் நிறைய பேரலல் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு எலெக்ஷன்ஸ் நடக்க இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த எல்லா இடத்துலயுமே எலெக்ஷன்ஸ் நடக்க இருக்கு. ஸோ ஆன் த கோல ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கம்மிங் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த இஷ்யூஸ் வந்து ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பேசிஸ்ல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன்ஸ் பேசிஸ்ல வச்சு ஜிஎஸ்டிலையும் பர்டிகுலரா அவங்களோட ஜியாகிரபிக்கல் லொகேஷன், ஸோ காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் ஜியாகிரபிக்கல் லொகேஷன் வச்சு ஜியாகிரபிலையும், அது மட்டும் இல்லாம இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட் வந்துட்டு நம்மளோட ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு இப்ப ரீசெண்டா பிரிஞ்ச ஸ்டேட் ஆன ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான். ஸோ என்ன இருக்குன்றத பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஆர்டிகல் EC begins work on polls in Jammu and Kashmir and 3 states. So Jammu and Kashmir சேர்ந்து மிச்சம் 3 ஸ்டேட்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன் இது ஆஃப்டர் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர் கொடுத்தது. ஃபர்தரா என்னென்ன இருக்கு அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு ஸ்டேட்டா இருந்த இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இந்தியாவோட வந்து சேர்ந்தது, அதுக்கப்புறம் என்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரெண்டு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் வந்து ஆர்டிகல் 370 அண்ட் ஆர்டிகல் 35A. இது அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னென்ன உரிமைகள் அப்படின்னா ஆர்டிகல் 370 பொறுத்த வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கான தனக்கான ஒரு கான்ஸ்டிடியூஷன், தனக்கு எப்படி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் நடக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, லெஜிஸ்லேஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணக்கூடியது ஆர்டிகல் 370. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகலா அமைஞ்சிருந்தது. அண்ட் ஆர்டிகல் 35A இதுல வந்துட்டு எப்படி நம்ம அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் கொடுக்குறோம், யார் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ரெசிடென்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ஒரு சேர்ந்த ஒரு அமைப்பா இருந்ததா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இருந்ததா அப்படின்னு பார்க்க போனா 545 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அந்த கான்செப்ட்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன் ஆஃப் த 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒன் ஆஃப் த பிரின்ஸ்லி ஸ்டேட்டா இருந்தது. ஸோ காஷ்மீர் பாகிஸ்தானாகவும் இந்தியாவாகவும் 1947 பிரிஞ்ச போது, ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரிஞ்ச பொழுது இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. நீங்க இந்தியாவோட இருக்கலாம், இல்ல பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ரெண்டு பேர்ட்டையும் ஜாயின் பண்ணாம தனித்து இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி ஸ்டேட்ஸ் இந்தியாவோட ஜாயின் பண்ணாங்க. சில ஸ்டேட்ஸ் பாகிஸ்தானோட, சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பாகிஸ்தானோட போனாங்க. ஒரு சில பகுதிகள் லைக் ஹைதராபாத், ஜுனாகட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவங்கெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல சேராம இருந்தாங்க. அது வேரியஸ் மீன்ஸ் படி வந்து அதுக்கப்புறம் ஹைதராபாத் வந்து போலீஸ் ஆக்ஷன் வழியாவும், ஜுனாகட் வந்து அனெக்சேஷன் வழியாவும் பல விதத்துல ஜாயின் பண்ணாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் ப்ரொபோசல்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த டைத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்ல வந்திருந்தாங்க. ரூல் பண்ண கிங் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஜ் ஹரிசிங் அவர்கள். சோ இவரே நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் போல ரெண்டு பேரோடையும் நாங்க ஜாயின் பண்ணல, ஏன்னா ரெண்டு பேருக்குமே நெய்பர்ஸா இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரோடையும் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா காஷ்மீரை வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வெஸ்டர்ன் பகுதி ஆஃப் காஷ்மீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் நிறைய சோல்ஜர்ஸை வந்துட்டு அங்க வைக்க ஆரம்பிச்சு ஒரு பீஸ்ஃபுல்னஸே இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரச்சனை நடந்த பொழுது மகாராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியா கிட்ட எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக தன்னோட ரெப்ரசன்டேட்டிவான ஷேக் அப்துல்லா அவர்களை டெல்லிக்கு அனுப்புறாங்க. அப்போ இந்தியால இருந்து என்ன சொல்றாங்க, 1947 அக்டோபர்ல வந்துட்டு 1947 அக்டோபர்ல வந்துட்டு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஷேக் அப்துல்லா அவர்கள் இந்தியாவுக்கு வராரு. நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்களோட தலைமையில இந்தியா வந்துட்டு நடத்தப்பட்டு இருக்கு.
அப்போ இந்தியால இருந்து ஒரு இது வந்துட்டு வைக்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்செஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் தருணம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம கூட சேர்றதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. சோ மகாராஜா அவர்கள் வந்து அக்டோபர்ல சைன் பண்றாரு. சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட கான்ஸ்டிடியூஷனை நீங்க மேக் பண்ணிக்கலாம், உங்களோட லாஸை மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு கோரிக்கையா இருந்தது. ஹரிசிங் அவர்களோட கோரிக்கையாக இருந்தது. இந்த மாதிரி எங்களால அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறது கம்ப்ளீட்டா முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையா இருந்தது. சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, 3 விஷயங்கள் செக்யூரிட்டி, இந்தியன் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய 3 விஷயங்களை வந்துட்டு நாங்க முடிவு பண்ற மாதிரி பண்ணுங்க, மிச்ச எல்லா பவர்ஸையும் நாங்க உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சைன் பண்ண ஆக்செஷன் தான் இது. அந்த 3 விஷயங்கள் எதுல இந்தியா தான் முடிவெடுக்கும், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். சோ இந்த 3 விஷயமும் இன்டர்னல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த 3த்துல நாங்க எடுத்துப்போம். மிச்சப்படி உங்களுக்கான தனி ஒரு இதை கொடுத்துடுறோம். நீங்க வந்து ஒரு இன்டரிம் பேரலல் கவர்மெண்ட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 1948ல மகாராஜ் ஹரிசிங் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷேக் அப்துல்லா, முகமது அப்துல்லா அவர்களோட தலைமையில பிரைம் மினிஸ்டர் ஆக்கி ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு பேரலல் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா எலெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் அசம்பிளி, கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி எப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் வருது அப்படின்னா, டெல்லி அக்ரிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம். சோ இந்த டெல்லி அக்ரிமெண்ட் வந்து 1951ல வந்த ஒரு அக்ரிமெண்டா இருக்கு. 1952ல வந்துச்சு. 1951ஓட எலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி 1952ல வந்த ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த டெல்லி அக்ரிமெண்ட். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவான ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரைம் மினிஸ்டருக்கும் சைன் பண்ண ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்கக்கூடிய, அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் தான் இது. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ப்ராப்பரா ஆக்சேஷனா ஒரு ஸ்டேட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து விளங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அதுபடிதான் ஆர்டிகல் 370 நம்ம கொடுக்கவும் செஞ்சோம். ஸோ இந்த 1952 டெல்லி அக்ரிமெண்ட்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொடுக்க செஞ்சோம். அண்ட் இந்த அக்ரிமெண்ட் படி ஓன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஸோ 1957ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தனக்கான அக்ரிமெண்ட் வந்து வரப்பட்டிருந்தது. சோ இதுதான் வந்து சில பேசிக்கான திங்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்திருந்தது. ஆர்டிகல் 370 யாரு டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா ஷேக் அப்துல்லா அவர்கள் தான் டிராஃப்ட் பண்ணாங்க. சில ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. சோ அது எல்லாமே வந்து முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள். 35A ஈவன் மேரேஜ், ஹவுசிங் எல்லாமே ரிலேட் ஆயிருக்கக்கூடிய ஆர்டிகல் தான் இது. சோ இதுக்கப்புறம் இதுல நிறைய டிபேட்ஸ் வந்திருந்தது. ஏன்னா இந்த ஆர்டிகல் 370, 35A எல்லாமே ஒரு டெம்பரவரியான அரேஞ்ச்மெண்ட் தான். அது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா கண்டினியூ ஆயிட்டே இருக்கணும்ன்றது கிடையாது. சோ நிறைய ஸ்டேட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் தனியா வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ யூனிட்டி ஆஃப் த கண்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அன்ரெஸ்ட் நடந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து நிறைய டிபேட்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால இது ஒரு குடைச்சலாவே இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தலை மாதிரி இந்தியாவுக்கு. சோ அந்த ஒரு ஸ்டேட்டை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் இந்தியா மேல இருந்தது. சோ அதன்படிதான் 2019ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்ரகேஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. இந்த ஆர்டிகல் படி, இந்த அப்ரகேஷன் படி என்ன ஆச்சு அப்படின்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆ பிரிச்சிருக்கோம். ஒண்ணு ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்னு லடாக். இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் டெரிட்டரியா பிரிச்சோம். சோ யூனியன் டெரிட்டரின்னு சொல்லும் பொழுது மேக்சிமம் பவர்ஸ் வந்து பிரசிடென்ட் கிட்ட வர ஆரம்பிக்கும். சோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை, யூனியன் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வித் அசம்பிளியாகவும், லடாக் வந்துட்டு வித்தவுட் அசம்பிளியாகவும் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் அசம்பிளி அந்த யூனியன் டெரிட்டரிக்கு தான் நடக்க இருக்கு. ஸோ இந்த அப்ரோகேஷன் ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதுனால என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சென்டர் கிட்ட வந்துருச்சு. பினான்சியல் எமர்ஜென்சிஸ் போட ஆரம்பிக்கலாம். அண்ட்
சின்ஸ் ஒரு அசம்பிளி இருக்கிறதுனால 5 years ஒன்ஸ் எலெக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய விஷயம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கலாம். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டூவல் சிட்டிசன்ஷிப், அதாவது நீங்க சிட்டிசன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா 2 சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். அதை வந்துட்டு தடை செய்யப்பட்டிருக்கு. செப்பரேட்டான பிளாக், நேஷனல் பிளாகே அவங்களுக்கு செப்பரேட்டா அது இருக்காது, அதுவும் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இனிமேட்டு இந்த மேரேஜ், ஹவுசிங், யாரு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், மேரேஜ் வந்துட்டு வெளியில இருந்து ஒரு நபர் ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டு இந்தியன் லாஸ் இந்தியால என்ன அப்ளிகபிள் ஆகுதோ அதே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதாவது கம்ப்ளீட்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவோட ரூல் ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட்டா இருந்தது. 2 டெரிட்டரிஸா, யூனியன் டெரிட்டரிஸா இந்தியாக்குள்ளார வந்துருச்சு. ஸ்டேட்டுக்கான பவர்ஸ் எல்லாமே தவிர்க்கப்பட்டுருச்சு. அண்ட் இது வந்துட்டு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல, எந்த ஏரியாஸ் யார் யார் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க, இன்டர்னல் செக்யூரிட்டி என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேப் தான் இது. பட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல எல்லாத்தையும் பம்பார்ட் பண்ண வேண்டாம், தனியா என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகலுக்கு போகலாம். ஸோ அடுத்த ஆர்டிகல், Governor urges youth to take part in Yoga Tech Challenge, promote startups. So நம்மளோட June 21st நம்ம வந்து இன்டர்நேஷனல் யோகா டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க ஒரு இது நடந்தது. அதுல நம்ம பேசின ஈவெண்ட் நடந்ததுல நம்ம கவர்னர் அவர்கள் RN ரவி அவர்கள் வந்து பங்கேற்றுட்டு இருந்தாரு. அந்த ஈவெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யோகாவை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக என்ன மாதிரி இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர முடியுமோ, லைக் வந்து யோகா ரிலேட்டட் டு சாஃப்ட்வேர்ஸ், ஆக்சசரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் யோகாவை ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு என்ன தேவைகளோ அது ரிலேட்டடான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்கரேஜ் பண்றோம். ஸோ யூத் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கால் தான் இது. ஸோ யூத்துக்காக இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஷிப் கால் தான் இது. அண்ட் யோகா இஸ் அ வே ஆஃப் லைஃபா நம்ம கன்சிடர் பண்றோம். அண்ட் ஏன் இது இன்னும் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகான்றத ஒரு சாஃப்ட் பவரா நம்ம வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் அ சாஃப்ட் பவர். நேஷன்ஸை வந்துட்டு நம்ம எடை போடுறதுல ஹார்ட் பவர், சாஃப்ட் பவர் சொல்லுவோம். ஸோ ஹார்ட் பவருங்கிறது ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். வேற சாஃப்ட் பவருங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் வித் அதர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி மேம்படுத்த போறோம், அதை பார்க்கக்கூடியதுதான் சாஃப்ட் பவர். ஃபார் கல்ச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் கல்ச்சரா இருக்கலாம், ட்ரெடிஷனா இருக்கலாம், மெடிசனா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இது எல்லாமே கண்ட்ரிஸை லிங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது எல்லாமே சாஃப்ட் பவரா வந்து நிற்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்ப இந்த யூத்ஸை கேதர் பண்றதுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அந்த ஒரு இது ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ல வந்துட்டு இன்வைட் பண்றதுக்காகவும் வந்த ஒரு விஷயம் தான் இந்த இது. ஸோ அண்ட் யோகான்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல டிஃப்ரென்சஸை வந்து கட்டுப்படுத்துது. லைக் ஒரு லாங்குவேஜ், ஒரு ரிலீஜியன், ஒரு க்ரீட், ஒரு கேஸ்ட், அந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு தவிர்க்கிறதுனால அதோட இம்பார்ட்டன்ஸுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது இது எல்லாமே நம்மளுக்கு கல்ச்சர், அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அந்த ரிலேட்டட் விஷயங்கள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் யோகாக்கு இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடியது துவக்கி வச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பதஞ்சலி அவர்கள். அவங்களையுமே வந்துட்டு அங்கீகரிச்சிருக்காரு நம்மளோட கவர்னர் அவர்கள். அவங்களோட இதை வந்துட்டு ப்ரொபனன்ஸ், யோகாவோட ப்ரொபனன்ஸ் பதஞ்சலி அண்ட் திருமூலர் அவங்களையுமே வந்து அங்கீகரிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் காம்னஸ் ஆஃப் மைண்டையுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகான்ற ஒரு விஷயம் கொடுக்குது. அண்ட் இட்ஸ் அ குளோபல் ஈவெண்ட் ஆஸ் வெல் அஸ் அன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட் ஆஸ் வெல். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த டேவை நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் யோகாவை பிராக்டிஸ் பண்றதுக்காக. UN அசம்பிளியில முதல்ல பிஜேபி கவர்மெண்ட் 2014 வந்தபொழுது துவக்கி வச்ச ஒரு ஐடியா தான் இது. நம்மளோட விவேகானந்தர் மாதிரி பல செயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோகால வந்து இது பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆசனாஸ் மூலியமாகவும் பிரீதிங் எக்ஸசைஸ் மூலியமாகவும் நமக்கு ஹெல்த்தை நல்லபடியா வச்சுக்கிறதுக்காக இருக்கக்கூடியதுதான் இந்த யோகான்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். அண்ட் இது வந்து 10th இன்டர்நேஷனல் யோகா டே. ஸோ ஏன்னா 14ல வந்ததுனால இட்ஸ் 10th இன்டர்நேஷனல் யோகா டே. அந்த விதத்திலையும் இது இம்பார்ட்டன்ட் ஆகுது. அண்ட் இதோட தீம், இந்த வருடத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. இதுதான் இந்த வருஷத்துக்கான இன்டர்நேஷனல் யோகா டேவோட தீம். ஸோ அடுத்த ஆர்டிக்கலுக்கு போகலாம்.
அடுத்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியப்பட்ட ஒரு ஆர்டிக்கல். இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு டீடைல்டு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ அது நான் திரும்பவும் இந்த ஆர்டிக்கலை பத்தி நான் எடுக்கிறேன். பிகாஸ் இப்போ இல்லை, தனியான ஒரு வீடியோவாகவும் நம்ம எடுக்கலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்வாயர்மெண்ட் பேப்பர் 3ல வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட். அதுக்கு சம்பந்தப்பட்டு எடுத்தது. மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வைல்ட் அனிமல்ஸுக்கும் இப்ப வந்துட்டு அது டொமஸ்டிக் லெவல்லயே ஆயிடுச்சு. ஏன்னா டாக்ஸ், இவங்க வெர்மினன் சொல்லக்கூடிய மங்கீஸ், இவங்க கிட்டயும் அனிமலுக்கும் மேனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. பட் ஜென்ரலா இதை வைல்ட் அனிமல்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ அந்த விதத்துல இந்த ஆர்டிக்கல் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். முக்காவாசி பிரச்சனைகள் எந்த அனிமல்ஸ் மத்தியில நம்மளுக்கு ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது பிட்வீன் எலிஃபென்ட்ஸ் வந்து மேன் இருக்கிற இடத்துக்கு வரதும் அண்ட் மேன் வந்து அவங்களோட ஹெபிடேட்குள்ள போறதும் ரொம்ப அதிகமான விஷயங்கள். ஸோ எலிஃபென்ட்ஸ்னால நிறைய பாதிப்புகள் ரெண்டு சைட்லயுமே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளோட இந்த பிக் கேட்ஸ் எல்லாமே வரும். பட் மேஜரா இருக்கக்கூடியது எலிஃபென்ட்ஸ் தான். ஸோ அந்த எலிஃபென்ட்ஸ் மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்காக, இல்ல எலிஃபென்ட்ஸ் வந்து மேன் இருக்கிற இடத்துக்கு, ஹியூமன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வரதையும் தவிர்க்கிறதுக்காகவும், அதே டயத்துல அவங்களோட ஹேபிட்டட்டையும் செக்யூர் பண்ணணும். ஏன்னா எலிஃபென்ட்ஸ் எல்லாமே கீஸ்டோன் ஸ்பீஷீஸ். ரொம்ப 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 ஒரு ஈகோ சிஸ்டமுக்கு முக்கியப்பட்ட ஸ்பீஷீஸ். அவங்க அந்த ஈகோ சிஸ்டம்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மிச்ச ஆர்கானிசம்ஸோட சர்வைவலே அங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதத்துல எலிஃபென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால அவங்க ரயில்வே டிராக்ஸ்ல வந்து விழுறத வந்து அதை தவிர்க்கிறதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து அவங்களோட அந்த எலிஃபென்ட் காரிடார்ஸ் அனுப்பிச்சு அவங்கள அந்த காரிடார்ஸ்குள்ளாரையே நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இதெல்லாம் நிறைய பண்ணாலும் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ரேபிட் அர்பனைசேஷன், இம்ப்ராப்பர் அர்பனைசேஷன், ஹியூமன்ஸோட அந்த அனிமல் டிராஃபிக் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த அனிமல் டிராஃபிக்கிங், இந்த மாதிரி நிறைய மேன்மேட் பிரச்சனைகள் வந்து அந்த அனிமல்ஸ் வெளியே வர்றதுக்கான காரணங்களா அமைஞ்சிருக்கு. வாட்டருக்காகவும் ஃபுட்காகவும் வர்றதுக்கான காரணங்களா அமைஞ்சிருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வயநாடுல இந்த மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வந்து தவிர்த்திருக்கிறாங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பைலட் பேஸ்டு ப்ராஜெக்ட் இது. சரிங்களா? இதை பண்ணக்கூடியது யாரு அப்படின்னா ஒயிட் எலிஃபென்ட் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொச்சி பேஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் தான் வந்துட்டு இதை. அண்ட் இந்த ஃபிலிம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வயர்ஸ் மாதிரி கிரிட் மாதிரி வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கிரிட் பக்கத்துல அனிமல் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அலாம் அடிக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த நடைப்பகுதியில, இந்த கிரிட் பக்கத்துல இருக்கக்கூடிய நடைப்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சில லைட்டிங்ஸ் மாதிரி பண்ணிருக்கிறாங்க. சோ அப்போ இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் வரும்பொழுது அந்த என்ன பண்ணும் அப்படின்னா அலார்ம் சவுண்ட்ஸ் வந்து வரும், அதே மாதிரி லைட்ஸும் வரும். சோ இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுது லைட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அலர்ட் பண்றதுக்காகவும், அலார்ம் சவுண்ட்ஸ் வந்து எலிஃபென்ட்ஸை திரும்ப காட்டுக்கு பகுதிகளை வந்து செலுத்துறதுக்காகவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த வந்துட்டு டெஸ்ட் பண்ணும்பொழுதும் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படிங்கறத நம்புறாங்க. சோ இதை ஒன் ஆஃப் தி வே ஃபார்வர்ட் இன் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிஎம்மோட ரிசர்ச் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபெலோஷிப் ப்ரோக்ராம். இது வந்து தமிழ்நாடு நியூஸ்ல இம்பார்ட்டன்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ப்ரோக்ராம்ஸை ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க ஃபர்தரா பிஹெச்டி பர்சியூ பண்றதுக்காக 1 lakh அளவுக்கு ஃபெலோஷிப்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்காக முன் வராங்க. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸை பல கோச்சிங்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜாப்ஸ் அதுக்கு எல்லாமே கோச்சிங் எடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். அடுத்தது வந்துட்டு ரீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் பத்தின ஒரு விஷயம். Peer support from TB survivors aid treatment of over 4 lakh patients. Again TB ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்ட் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். GS 1, 2, 3, 4 இது 4 கிடையாது. GS 1, 2, 3 எஸ்ஏ மாதிரி விஷயங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியது. பிளஸ் இன்டர்வியூலையும் நிறைய, ஏன்னா நம்ம கிட்ட டிபி பர்டன் அதிகமா இருக்கு. அண்ட் இந்தியா வந்து ஒரு டார்கெட்டும் வச்சிருக்கோம் 2025க்குள்ள இதை இராடிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ காச நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த டிபி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்டீரியல் டிசீஸ், மைக்ரோபாக்டீரியம்
டியூபர்குலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய ஒரு பேத்தோஜன் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். அது மட்டும் இல்லாம இட்ஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஸ்ப்ரெட் ஆக ரொம்ப ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மையுடைய ஒரு டிசீஸ் ஆகவும் இருக்கு இது. ஸோ டியூபர்குலோசிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பான்சர் பண்ணி நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த டியூபர்குலோசிஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பல்மனரி டியூபி அண்ட் இன்னொன்று வந்து நான் பல்மனரி டியூபி. ஸோ பல்மனரி அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமா சம்மந்தப்பட்டது. இன்னொன்று வந்து நான் பல்மனரி. ஸோ இது வந்து நான் ரெஸ்பிரேட்டரி. ஸோ வந்து கிட்னிஸ் மாதிரி விஷயங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த நான் பல்மனரி டிபி. ஸோ மேக்சிமம் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பல்மனரி டிபி தான். நம்ம ரொம்ப பரவலா காணப்படக்கூடியது வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ் தான். ஒரு சில பேருக்கு தான் அது ஃபர்தரா எக்ஸ்டெண்ட் ஆகி ரொம்ப இதுவா போகும்பொழுது நான் பல்மனரியாக மாறும். நம்மளோட டார்கெட் 2025 நம்ம இதை வந்து எராடிகேட் பண்ணணும், கம்மி பண்ணணும், மோர்டாலிட்டிஸை கம்மி பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே செட் பண்ணியிருக்கிறோம். பட் அது முடியுமா அப்படிங்கிறது, சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா கேசஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால. பட் அது தவிர்த்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது டிபி அஸ் அ ஹோலா நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பார்க்கும்பொழுது எந்த விதத்துல இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அது தவிர நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி முக்கியமா மெயின்ஸ்ல தான் இது கேட்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி ரீசெண்டா ஏதாவது ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து எடுத்துக்கணும். டிபியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கியூரபிள் டிசீஸ். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த ஆன்டிபாக்டீரியல்ஸை வந்து நிறைய எடுத்து ஆன்டிபாக்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா வந்து ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து உருவாயிருச்சு. ஸோ அந்த பேத்தஜன், அந்த பாக்டீரியா வந்து ட்ரக்ஸுக்கு வந்து ரெசிஸ்ட் ஆயிடுச்சு, எவால்வ் ஆயிடுச்சு, மியூட்டேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ட்ரக்கை நம்மளுக்கு எடுக்கும் பொழுது அது ஒரு ட்ரீட்மெண்டா அமையாது. ஸோ இதுதான் பிரச்சனை. இந்த ட்ரக்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம ஆயிடும், நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணாது. அண்ட் டிபியோட தீவிரம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் ரெசிஸ்டன்ட், மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட். ஸோ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட்ங்கிறது பேசிக் ட்ரக்ஸான ஐசோசைனைட், ரிஃபாம்பிசின் அதோட சேர்த்து இன்னும் மோஸ்ட் பவர்ஃபுல் ட்ரக்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனை தாண்டி இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் வந்துட்டு மோஸ்ட் எஃபெக்டிவ் செகண்ட் லைன் டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த இதுக்கே வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட். ரொம்பவே கஷ்டமானது, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ஆப்ஷனே இல்லாம இருக்கக்கூடியது. இதுதான் வந்துட்டு டிபில இருக்கக்கூடிய பிரச்சனை, ட்ரக் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்ம WHO-வா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஸோ குளோபல் WHO-ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் ட்ரீட் ஆல் என் டிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். அப்புறம் வந்துட்டு குளோபல் ஃபண்ட் டிபிக்கு வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக குளோபல் ஃபண்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குளோபல் டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடியதும் WHO. அண்ட் நெக்ஸ்ட் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது டிபி முக்த் பாரத் அபியான், நிக்ஷே போஷான் யோஜனா, நிக்ஷேன்னு சொல்லக்கூடிய டிபியை ரிப்போர்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய போர்ட்டல், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அண்ட் டார்கெட்டுமே வந்துட்டு சென்ட் பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஓவராலா ஒரு நியூவர் ட்ரக்குக்குமே வந்துட்டு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸை வந்து செக் பண்றதுக்காக ஒரு நியூ ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக் பேர் வந்து டெலாமினேட். டிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்தரா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும். பட் இந்த ஆர்டிக்கல்ல இந்த ரீச் ஃபவுண்டேஷன்னால, ஏன்னா என்ஜிஓஸ் நிறைய டிபி ரிலேட்டட் பீப்புளை வந்து, ஏன்னா டிபிங்கிறது டிபி, லெப்ரசி, எய்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது ஹியூமன்ஸோட சைக்காலஜியும் இன்வால்வ் ஆயிருக்கு. அவங்க ரொம்ப தவிர்ப்பாங்க. ஸோ அந்த டிபி சர்வைவர்ஸ்க்கு ஒரு மறுவாழ்வுதாரம் கொடுக்கணும் நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. அதுல ரீச்ங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஃபவுண்டேஷன். அவங்களோட சப்போர்ட்னால, அந்த பியர் சப்போர்ட், அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எய்ட் பண்றதுக்காகவும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தவிர்க்கிறதுக்காகவும், அந்த மென்டல் ப்ரெஷர்ல இருந்து பீப்புளை வெளிக்கொண்டு வரதுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரொம்பவே இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இதுபடி நிறைய
பீப்புள்ஸ் அந்த சர்வைவர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ஆகி அவங்களோட வேற ஒரு வாழ்க்கை முறையை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பேரு யுனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனிஷியேட்டிவ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த டிபி சர்வைவர்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இன்டர்வியூ மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு சொல்லலாம். அண்ட் டிபி ஆஸ் அ ஹோலா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அகைன் இதை பத்தின ஒரு டீடைல் வீடியோ வந்து நான் தனியா அடுத்தது வந்து பாலஸ்டீனியன் ஆஸ் அ நேஷனா நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்டா ரெகக்னைஸ் பண்ண முடியாது தனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ரெகக்னைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்மேனியா. சோவியத் யூனியனுக்கு அப்புறம் இவங்க வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. இது வந்து நம்ம 2 நேஷன் தியரி அப்படின்னு சொல்லி யூஎன் லெவல்ல வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இஸ்ரேல் தனி பாலஸ்டீன் தனி அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது. இதுவுமே வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கல். ஃபர்ஸ்ட் டே நான் நிறைய பம்பாட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணல. இஸ்ரேல் பாலஸ்டீன்ல அராப்ஸ் அண்ட் அந்த ஜெருசலேம் சார்ந்த மக்களுக்கு ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் போயிட்டு இருக்க பிரச்சனை ஒரு அண்ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சேதாரம் வந்து ஏற்படுது. ஹியூமன்ஸ்க்கும் சரி செக்யூரிட்டி இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிஸும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான பேப்பர் 3க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல் தான் இது. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த 2 நேஷன் தியரி ஆஃப் பாலஸ்டீனை வந்து சப்போர்ட் பண்றாங்களா, பாலஸ்டீன் ஒரு ஸ்டேட்டை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா பண்றாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாலஸ்டீனுங்கிறது வந்து ஒரு தனி நாடுதான். சரிங்களா. இப்போதைக்கு அர்மேனியா தான் ரீசெண்டா பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எந்த ஸ்டேட் ரீசெண்டா ரெகக்னைஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் பிரிலிம்ஸ்க்கு முன்னாடி வேற ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இதுக்கு வந்து அர்மேனியா பட் பிரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த இஷ்யூ தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகுது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம எலெக்ஷன்ஸ் முடிஞ்சு நம்மளோட கேபினெட்ஸ் எல்லாமே உருவாயாச்சு. அடுத்தது வந்து அதோட மீட்டிங். ஸோ லோக்சபா வந்து சமான் பண்ணணும். ஸோ அந்த சமான் பண்ணும் பொழுது சின்ஸ் பழைய லோக்சபா வந்துட்டு ஏற்கனவே டிசால்வ் ஆகி புது லோக்சபா வந்து இதுவாகிறதுனால ஃபர்ஸ்ட் செஷன்ல ஸ்பீக்கர் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ தற்காலிகமான ஒரு காலத்துக்கு அந்த மெம்பர்ஸ் மத்தியில இருந்தே ஒருவரை செலக்ட் பண்ணி அவரை ஸ்பீக்கர் ப்ரோட்டம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர் ப்ரோட்டம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு, டெபுட்டி ஸ்பீக்கர் யாரு. ஸோ இவர் வந்து அந்த ஒரு சீட்டிங்க்கு மட்டும்தான் அவர் ஸ்பீக்கர் அமைஞ்சிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஸ்பீக்கர் ப்ரோட்டம். அந்த விதத்துல இந்த வாட்டி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு ஸ்பீக்கர் ப்ரோட்டமா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பர்த்ருஹரி மஹதாப் அவர்களை வந்து ஸ்பீக்கர் ப்ரோட்டம் ஆஃப் லோக்சபாவா வந்து நியமிச்சிருக்காங்க. பட் அப்போசிஷன் வந்துட்டு பார்லிமெண்ட்ரி நார்ம்ஸை வந்து இது வயலேட் பண்ணக்கூடியதா இருக்கு. எப்பவுமே சீனியர் மோஸ்ட் எம்பிக்கு தான் கொடுக்கணும். சீனியர் மோஸ்ட் எம்பி வந்து காங்கிரஸ்ல இருந்து கொடுப்பூனில் சுரேஷ் அவர்கள் இருக்காரு. பட் அவரை விட்டுட்டு இது அமாங் த மெம்பர்ஸ்ல தான் நம்ம ஸ்பீக்கர் ப்ரோட்டம் வந்து செலக்ட் பண்றோம். பட் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் வந்து செலக்ட் பண்ணது தப்பு. தற்காலிகமாக இருந்தாலும் நார்ம்ஸை வந்து மீறினது தப்பு. ஒரு டெம்பரரி பீரியட்ல நார்ம்ஸை மீறி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இது என்ன இதுக்கப்புறம் எலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கேபினட் செஷன்ஸ் வந்து கூட ஆரம்பிக்கும், சமான் ஆக ஆரம்பிக்கும். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த ஸ்பீக்கர் ப்ரோட்டம் அப்படிங்கிற விஷயம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்படல. இது வந்து ஒரு கண்டக்ட் படி தான் வந்துட்டு வந்திருக்கு. லோக்சபாவோட கான்டக்ட் படி தான் வந்துட்டு இது வந்திருக்கு. லோக்சபா லெஜிஸ்லேச்சர்ஸ் ரெண்டுக்குமே ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க. நடைமுறையில வந்த ஒரு விஷயம்தான். அந்த விதத்துல இது பண்ணல. அண்ட் ஸ்பீக்கர் ப்ரோட்டம் வந்துட்டு பிரசிடென்ட் அவர்கள் லோக்சபாக்காகவும் கவர்மெண்ட் அவர்கள் கவர்னர் அவர்கள் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்லயுமே வந்து இது பண்ணுவாரு. ஓத்தும் கொடுக்கணும். டெம்பரரியா ஃபர்ஸ்ட் செஷனாக இருந்தாலும் ஓத்தும் கொடுக்கணும். கன்வென்ஷன் படி சீனியர் மோஸ்ட் மெம்பர். பட் இந்த வாட்டி அது கொடுக்கல அப்படிங்கிறது தான் வந்துட்டு பிரச்சனை இங்க. எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸோட ஓத்தியுமே இந்த ஸ்பீக்கர் ப்ரோட்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல அவங்க வரதுனால அவங்க தான் அதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட் அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்றது ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அவங்க தான். அண்ட் யாரு ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியத ஓட் எடுத்து முதல்ல பண்ணக்கூடியது இந்த ஸ்பீக்கர் ப்ரோட்டம் தான். பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த விஷயம் வந்திருக்கிறதுனாலவே இது அதிக இம்பார்ட்டன்ஸை தாங்குது. ஸோ இது வரைக்கும் இன்னொரு செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக சீக்கிரமாவே செஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.